ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நாம் ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான பராபவம் என்கின்ற இந்த புத்தாண்டினுடைய முழு பலன்களையும் பார்க்க இருக்கின்றோம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்த்துடுவோம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஆரோக்கியத்தின் பால் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அவர்களுக்கு ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு, ஏனென்றால் குரு எட்டுக்குண்டானவன், தனகாரகனாகிய குரு எட்டுக்குண்டானவனாக இருந்து 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அதே குரு 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் ராகுவையும் பார்க்கறதுங்கிறது ஜூன் வரைக்கும் சில விஷயங்கள சங்கடங்கள்லாம் இருக்கதான் செய்கிறது. அதெல்லாம் நீங்க பொருட்படுத்தக்கூடாது. அதாவது உறவுகள்ல சிக்கல்கள், கண்டிப்பாக தொழில் அதிபர்களாக மாறக்கூடிய யோகம். சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் பெரிய பெரிய பதவிகளை வகிப்பது, உங்களுடைய ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களுடைய படைப்புகள் ஆகட்டும், எல்லா படைப்பாளிகளுக்குமே இது ஒரு பெரிய பெஞ்ச் மார்க். அதே ஓம் நமோ பிரம்மாதிபியோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருபியோ வம்சருஷபியோ மஹத்பியோ நமோ குருபியः. சர்வோபப்ளவரஹித பிரஜான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேபியோ சத்குருபியோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அனைவருக்கும் என்னுடைய இனிய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி 2026 அன்று பராபவம் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் வருடமானது பிறக்கின்றது. காலையில் 9:32 செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறது. இந்த வருஷம் 60 வருஷங்களில் இது 40வது வருஷமாக இருக்கிறது. விஸ்வாவசு என்பது 39வது வருஷம், பராபவம் என்பது 40வது வருஷமாக அமைந்து அடுத்து வரக்கூடிய வருஷமானது பிளவங்க அப்படிங்கிற வருஷமாக அமைகின்றது. இந்த ஆண்டு ஆக்சுவலி இது ஒரு ஜோடி ஆண்டு அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது பராபவமும் பிளவங்கமும் ஒரு சேரதான் ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அப்படிங்கும்போது இந்த ஒரு வருஷத்துல ஒரு 50% 60% அப்படிங்கிற அந்த ஒரு பலன் கூடி அது தொடர்ச்சியாக 2 ஆண்டு திட்டங்களாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நடக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு சூக்ஷ்மமான அர்த்தம். இதில் பல பிளஸ் பாயிண்டும் இருக்கிறது. 2 ஆண்டுகளும் சேர்ந்து நமக்கு ஒரு முழுமையான பலன்களை கொடுக்கின்றது அப்படிங்கிறது. நம்ம பிளவங்கிறது அடுத்த வருஷம் தான் பார்க்க போகிறோம். இருந்தாலும் என்னென்ன விஷயங்களில் நாம் கவனம் வைக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகின்றோம். நேரடியாக பலனுக்கு போயிடுறேன்னா, இந்த ஆண்டினுடைய அபிமானி தேவத்தை நரியாபசன் அப்படின்னு பெயர். நரியாபசன் இந்த தேவத்தை ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு அபிமானி தேவத்தை இருப்பார். அந்த தேவத்தையினுடைய வடிவமே அந்த வருஷத்தினுடைய விஷயங்களை நமக்கு விளக்கி சொல்லும். இந்த தேவதையாகப்பட்டவர் பிரகாசமான வடிவமாகவும் குதிரையில் ஏறி அமர்ந்து பிரயாணிக்க கூடியவராகவும் கையில் பரசுவை, தமிழ்ல சொல்லணும்னா மழுவை ஏந்தி கொண்டிருப்பவராகவும் வர்ணிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது ஆயுத பலமே பலம் என்று நம்புகின்ற இந்த உலகத்தில் அதற்கு மேல் ஒரு பலமானது இருக்கிறது, ஆன்ம பலம் என்பது ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறதை புரிய வைப்பதாக இந்த வருஷமானது அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன? கடவுள் நம்பிக்கையும் சாஸ்திர நம்பிக்கையும் வளரப்போகிறது. நிறைய சயின்ஸ், அதாவது சயின்ஸ் அழிவுக்கு பயன்படுத்துவதை காட்டிலும் அதை ஆற்றலுக்கு பயன்படுத்த வேண்டும் என்கின்ற வகையில் இந்த உலகமானது வேலை செய்யும். ஏற்கனவே வார் ஜோன்ல தான் நாம இருக்கிறோம். இருந்தாலும் இந்த போர் அபாயங்களுடன் கூடிய இந்த விஷயங்கள் மாறும். மக்கள் கடவுளின் பால் நம்பிக்கையை திருப்புவார்கள்.
பக்தியானது ஓங்கும், கோயில்களில் கூட்டம் பெருகும், அதே போன்று பூஜை புனஸ்காரங்களில் நம்பிக்கை ஓங்கும். அதே போல பேங்க்லயும் வந்து நிறைய டெபாசிட்ஸ், பேங்க் ஃபினான்ஸ் இதெல்லாம் நல்லா டெவலப் ஆகும். இது அந்த அபிமானியினுடைய அமைப்புல வருவது. அப்புறம் அடுத்த சூக்ஷ்மம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் எப்பொழுதுமே சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படும். இந்த வருஷமும் சூரிய சந்திர கிரகணம் இருக்கின்றன, ஆனால் நம்ம நாட்டில் தெரியவில்லை. அதாவது இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் வந்து சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஏற்படுகிறது. அதன் பிறகு பிப்ரவரியிலும் அதே மாதத்தில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. ஆனால் இந்தியாவில் அது தெரியாது. எங்கு தெரியும் அப்படிங்கிறது அந்த சூரிய சந்திர கிரகணங்களை நான் வந்து போடும்போதே பார்த்துக்கலாம். ஆனாலும் ஐரோப்பிய நாடுகள், பிறகு அமெரிக்கா போன்ற நாடுகளில் இது தெரியும். அதனால அங்கு வாழ்கின்ற நம்மவர்களுக்கு அந்த சூரிய சந்திர கிரகணங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து மாற்றத்தை கொண்டு வரும் வாழ்க்கையில். அதனால நம்ம வந்து அது வந்து கவலைப்பட போறதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் தெரியாது. அதனால ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு இந்த சாதகர்களுக்கு. அதாவது வந்து ஸ்ரீவித்யா செய்பவர்கள், வேதத்தை பயிலுபவர்கள், தியானம் போன்ற விஷயங்களில் பயிலுபவர்கள், அந்த கல்விகளை கற்றுக்கொள்வதற்காக இந்த ஜோதிட சாஸ்திரம் முதற்கொண்டு எத்தனையோ சாஸ்திரம் இருக்கிறதுலே அதுக்கெல்லாம் ஜபசக்தி தான் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த விஷயத்துல அவர்களுக்கு கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் தான். ஏன்னா அவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் உபாசனையை பலம் 1000 மடங்கு பெருக்கி தருவதாக அமைகிறது. அது அவர்களுக்கு ஒரு மிஸ்ஸிங் தான். சரி, அடுத்தது இந்த வருஷம் வந்து சனி பயிற்சி கிடையாது, அப்பாடின்னு இருக்கும். சரி, குரு பயிற்சி உண்டா? இருக்கிறது. 2 முறை பெயருகிறார். வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் அவர் மிதுனத்தில் இருந்து ஜூன் 2ஆம் தேதி வந்து கடகத்திற்கு வந்து உச்சமாகி, காலபுருஷ தத்துவத்திற்கு 4 உச்சமாகி 10ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடு ஆகிய 3 வீடுகளை பார்த்துவிட்டு அதன் பிறகு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்மத்துக்கே போயிடுறார். காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடத்துக்கு போய்கிறார். அங்கு போய் லாபஸ்தானத்தையும் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தையும் பிறகு லக்னம் என்கின்ற உத்தமஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்படிங்கும்போது குருவினுடைய பயிற்சி இந்த வருஷம் வந்து பல அற்புதங்களை நிகழ்த்தும். அது நம்ம ராசி வாரியாக பார்க்கத்தான் போகின்றோம். ராகு கேத்துக்கள் வந்து இந்த வருஷத்தினுடைய கடைசியில டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கும்பத்திலிருந்து மகரத்திற்கும், கேத்து வந்து சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும் வருகிறார்கள். இதுதான் அமைப்பு. இந்த அமைப்பை துணை கொண்டு வருஷத்தினுடைய அந்த 9:32 அப்படிங்கிற அந்த டைம்ல ஒரு ஜாதகத்தை போட்டு வைத்திருக்கின்றோம். இந்த இரண்டையும் கணித்து தான் நம்ம பலன் சொல்ல போகின்றோம். சரி, இதுல இன்னொரு சூக்ஷ்மமும் இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம நவ கிரகங்கள் வந்து ஒவ்வொரு பதவியை மேற்கொள்ளுகின்றன. அந்த பதவியை எந்த கிரகம் வந்து பிரதானமாக மேற்கொள்ளுகிறதோ அந்த கிரகத்தினுடைய இயல்பாக பலன்களும் அளிக்கின்றன. அப்படி பார்க்கும் பொழுது குரு வந்து கிட்டத்தட்ட 3 பதவிகளை வகிக்கிறார். அவர் ராஜாவாக இருக்கிறார், பிறகு சஸ்யாதிபதியாக இருக்கிறார், பிறகு நிரசாதிபதியாக இருக்கிறார். பிறகு சந்திரனும் 3 பதவிகளை வகிக்கிறார். சந்திரன் வந்து சேனாதிபதியாக வருகிறார், அர்க்காதிபதியாக வருகிறார், மேகாதிபதியாக வருகிறார். இதனுடைய சூக்ஷ்மங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல குரு இந்த ராஜாவாக வருவதனாலையும் பிறகு சஸ்யாதிபதி பிறகு நிரசாதிபதியாக வர்றதுனால பல நன்மைகள் உண்டு. ஜென்ரலாகவே பணப்புழக்கம் அதிகமாகும். பேங்க், ஃபைனான்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய லாபம் கிடைக்க போகிறது. நிறைய பணப்புழக்கமும் அதிகமாகும். அதே போல தங்கத்தினுடைய அந்த டீலிங், தங்க வியாபாரம், தங்க விலை உயர்வது, தங்கத்தினால் பல தங்கம் மற்றும் வெள்ளி மற்றும் பிளாட்டினம் இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக வந்து நிறைய பணப்புழக்கத்திலும் பிறகு வந்து வியாபார விஷயங்களிலும் வளர்ச்சியை பெறும். பிறகு விவசாயத்துறையிலும் பல கண்டுபிடிப்புகள், பல விதமான விஷயங்கள் வளர்ச்சி பெறும். பக்தி ஓங்கும், கோயில்களில் கூட்டம் பெருகும், புதிய கோயில்கள் வரும். அது மட்டுமல்ல, தலைமையில் விளங்கக்கூடியவர்களுக்கு நல்ல கௌரவமும் கிடைக்கும். இதெல்லாம் குரு ராஜாவாகவும் சஸ்யாதிபதியாகவும், சஸ்யாதிபதினாக்கா எல்லா விதமான தானியங்களிலும் இந்தியா வந்து முதன்மை வகிக்கும். இந்த பலன்கள் வந்து மேக்சிமம் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னாக்கா பாரத நாட்டில் பிறந்தவர்களுக்காக தான் நம்ம பார்க்கணும். அப்படிங்கும்போது இந்தியாவில் தானியங்களும் பிறகு பல்வேறு விதமான அதாவது எக்யூப்மெண்ட்ஸும், இது செவ்வாய் மந்திரியாக வருவதனால இந்த ஆயுதங்கள் விஷயங்களிலும் நம்ம நாடு வந்து முன்னேற போகிறது அப்படிங்கிறது நல்லா தெரியறது. சரி, சந்திரனால என்ன விஷயம்? சந்திரன் வந்து சேனாதிபதியாக வருகிறார். முதல்ல வந்து பெண்கள் எல்லா விதமான
நிறுவனங்களிலும் எல்லா விதமான ஃபீல்டுகள்லையும் அவர்கள் தன்னுடைய ஆளுமையை செலுத்துவர். இன்ஃபேக்ட் வந்து பல இடங்கள், பல பதவிகளில் வந்து ஆண்கள் பெண்களுடைய ஐடியாக்கள், அவர்களுடைய கட்டளையின் கீழ்ப்படிய வேண்டிய கட்டாயம் உண்டு. சந்தோஷமான விஷயம்தான். சரி, சந்திரனுடைய பலன் என்ன? சந்திரன் வந்து 3 பதவிகளை வகிக்கிறார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அவர் சேனாதிபதியாக இருக்கிறார். அதனால பெண்களுடைய ஆதிக்கம் மேலோங்கும். பல உச்ச பதவிகளையும் மேக்சிமம் எல்லா ஃபீல்டுலையும் வந்து பெண்கள் வந்து அதிகமாக தன்னுடைய பதவிகளை நிர்வகிப்பார். அவர்கள் நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு பெண்களுடைய மதிப்பும் அவர்களுடைய வலிமையும் பெருகும். இது நாட்டுக்கு பல நன்மைகளையும் கொடுக்கும். பிறகு மேகாதிபதி அர்க்காதிபதியாக இருக்கிறதுனால மழை வந்து நிறைய பெய்யும். அதாவது மழையே வரக்கூடாத காலகட்டங்களிலும் வந்து மழை நிறைய பெய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சில இடங்களில் வந்து ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி அதிவிருஷ்டி தோஷமும் இருக்கிறது. அதாவது அதிகமான மழை பெய்யக்கூடிய ஒரு தோஷமும் இருக்கிறது. அப்படிங்கும்போது அரசாங்கம் வந்து அதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம முன்னேற்பாடுகளாக செய்து கொள்ள வேண்டியது. பிறகு ஃபாரின் கரன்சி நிறைய புழங்கும். இந்தியாவினுடைய பண மதிப்பீடு உயரும். இந்தியா பொருளாதாரத்தில் முன்னேறும். இதெல்லாம் இந்த வருஷத்தினுடைய சூட்சமும். இதெல்லாம் வந்து அந்த பதவிகளை வைத்து இப்பொழுது அன்றைய ஜாதகத்தை எடுத்து விடுவோம். புத்தாண்டு அன்னைக்கு வரக்கூடிய ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா, உங்களுக்கு லக்னாதிபதியே, லக்னம் வந்து ரிஷபம், 9:32 ரிஷப லக்னத்துல தான் இந்த ஆண்டு பிறகுது. லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறார். அவருடன் தான் சூரியன் இருக்கிறார். சூரியன் நுழையிறது தானே, மேஷத்தில் நுழையிறது தான் புது வருஷமாக சொல்றோம். அப்படி என்றால் வெளியுறவுத்துறை ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்ய போகிறதுன்னு அர்த்தம். 11ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் புதனும் இருக்கிறதுனால தனி மனிதனுடைய திறமைகளும் ஆண்டர்பிரினர்ஷிப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமணங்கள் நிறைய ஏற்படும். ஆனால் பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் எல்லாம் வைத்து நடத்துபவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தீ விபத்துகள் நிறைய வருவதற்கு சான்சஸ் உண்டு. ஆக்சிடென்ட் ரொம்ப நிறைய இருக்கக்கூடிய சான்சஸ் உண்டு. ஆனாலும் மருத்துவத்துறையில் நிறைய முன்னேற்றம் இருக்கும். செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது 7க்கு உண்டானோன்னு 12க்கு உண்டான, அதுதான் மருத்துவத்துறையில் நிறைய சாதனைகள் நிகழும். நிறைய வியாதிகளுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும். நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்கா, 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பவர் 3ஆம் இடம் 4ஆம் இடம் என்று நிறைய இடத்துல நகர்றதுனால ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக அவர்கள் அதாவது கடந்த 4-5 வருஷங்களில் இல்லாத அளவுக்கு பொருளாதார ரீதியாக உயர்ந்தும் வளர்ந்தும் இருப்பார்கள். 10ஆம் இடத்தில் சந்திரனும் ராகுவும் ஒன்றாக இருக்கிறதுனால வியாபார ஸ்தலங்களில் வந்து நிறைய ஓட்டம் இருக்கும். ஆனால் நிறைய குழப்பம் இருக்கும். நிறைய குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். வியாபாரத்துல மட்டும், அதாவது பிசினஸ் கேடர்ல வந்து பாத்தீங்கன்னா, எந்த பிசினஸ் பண்றது, இதை பண்றது, அதை பண்றது, என்னத்தையா பண்ணிட்டு இருப்போம். ஆனால் எல்லாவற்றிலும் ஒட்டுமொத்தமாக வளர்ச்சியை தான் காணப்போகிறோம். ஆக இதுதான் வந்து இந்த வருஷத்தினுடைய பொதுவான பலன். 4ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால மேக்சிமம் எல்லாருக்குமே வந்து இடம் விட்டு இடம் பெயர்ந்து போகக்கூடாது. அதாவது வந்து ஏற்கனவே நம்ம வந்து கம்யூட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறது, அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கர்ப்பிணி பெண்கள் வந்து ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் செயற்கை கருத்தரிப்புக்கு நிறைய வந்து யோகம் இருக்கிறதே ஒழிய, கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த வருஷமானது, அதாவது குரு வந்து தன்னுடைய உச்சமான இடத்தை அடைந்தாலும் கூட கேத்துவனுடைய அமைப்பினால் வெளியூர் போறதோ வெளிநாடு போறதோ அந்த 3-4 மாதங்களுக்குள் பிரயாணிப்பதை நாம் தவிர்க்க வேண்டும். அதனால கர்ப்பிணி பெண்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான பராபவம் என்கின்ற இந்த புத்தாண்டினுடைய முழு பலன்களையும் பார்க்க இருக்கின்றோம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துடுவோம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வந்து ஆரோக்கியத்தின் பால் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அவர்களுக்கு வந்து குறிப்பாக வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு வந்து ஆரோக்கியத்துல கொஞ்சம் குறைகள் இருந்து கொண்டே இருந்தது. இந்த வருஷம் அது நல்லபடியாக முன்னேற்றத்தை காணும். இது முதல்ல. ஆரோக்கியத்துல எந்தெந்த விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னா, முதல்ல வந்து வயிற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆகார நியமங்கள்ல ஜாக்கிரதையாக இருப்பது. அதிலும் கூட ஜூன் வரைக்கும் ஆகார நியமங்கள்ல ஜாக்கிரதையாக இருந்தால் அவர்களுக்கு
ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். இதுல டயபெட்டிக்காக இருக்கக்கூடியவர்கள், சுகர் பேஷண்டாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குருவனுடைய மாறுதல் உச்சமாக போகிறார்கள் இல்லையா, அந்த குருவனுடைய மாறுதல் நல்ல பலன்களை கொடுக்கும். அதனால ஆரோக்கியம் என்பது குருவனுடைய அனுகிரகத்தினாலையும், பிறகு சனியினுடைய அனுகிரகத்தினாலையும், இது ஒரு பெரிய சமாச்சாரம். சனி ஆரோக்கியத்தை கொடுப்பாரா அப்படின்னாக்கா உங்களுக்கு கொடுப்பார். ஏனென்றால் அவர் 9க்கும் 10க்கும் உண்டான தர்ம கர்மாதிபதிங்கிறதுனால அவர் 11ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் நமக்கு. அதே போல இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது 2க்குண்டானவனும் பிறகு 12க்குண்டானவனும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால ஆரோக்கியத்துடன் சேர்ந்து ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பார். ஜூன் மாதம் வரைக்கும் நீங்க ஷேர் மார்க்கெட்ல என்ன விஷயங்கள் பண்ண வேண்டுமோ எல்லாமே பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு, ஏனென்றால் குரு 8க்குண்டானவன், தனகாரகனாகிய குரு 8க்குண்டானவனாக இருந்து 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அதே குரு 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் ராகுவையும் பார்க்கறதுங்கிறது ஜூன் வரைக்கும் சில விஷயங்கள சங்கடங்கள்லாம் இருக்கதான் செய்கிறது. அதெல்லாம் நீங்க பொருட்படுத்தக்கூடாது. அதாவது உறவுகளில் சிக்கல்கள் இருக்கதான் செய்கிறது, பொருட்படுத்தாதீங்க. உங்களுடைய ஃபோக்கஸ் எதுலன்னு கேட்டா உங்களுடைய வருமானத்தில். ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், கிரிப்டோ கரன்சியாக இருக்கலாம், ஈவன் ஒரு ப்ரமோஷன் ரிலேட்டட் சம்பள உயர்வு அப்படிங்கிறதாக இருக்கலாம், அல்லது ஒரு கமிஷன் வியாபாரமாக இருக்கலாம். அத்தனை விதத்திலும் தன வரவு கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பராபவம் ஆண்டு உண்டு. அதை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும், எப்படி அந்த வழிமுறைகளை, பணம் உண்டாக்குவதற்கான வழிமுறைகள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் அந்த பண வரவை நிரந்தர வருமானமாக எப்படி மாற்றிக்கொள்வதுங்கிறத நீங்க பார்க்கணும். அதனால இந்த வருஷம் ஆரோக்கியமும் உண்டு, ஐஸ்வர்யமும் உண்டு, சொத்து சேர்க்கையும் உண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதுலயும் பித்ரார்ஜிதம், தந்தை வழி வரக்கூடிய பாட்டஞ்சொத்துக்கள், இவைகளில் நாம் கொஞ்சம் சண்டை போட வேண்டிய அவசியம் உண்டு. அதுவும் கூட வைகாசி, ஆனி, ஆடி இந்த 3 மாதங்கள் உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான பீரியட். உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்துகளுடைய வரவு கண்டிப்பாக உண்டு. அதுல ஆடி மாசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது உங்களுடைய ஜாதகம். ஏனென்றால் சூரியன் மிதுனத்துக்கு வந்துடுவார், குருவும் அங்க இருப்பார். ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்கன்னாக்கா உங்களுடைய சொத்துகள் உங்களுடைய கையங்க படுத்தி விட முடியும். புதிதாக சொத்துகள் வாங்க முடியுமா? கண்டிப்பா வாங்க முடியும். சரி, ஜாப் எப்படி இருக்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பராபவம் ஆண்டு அப்படின்னா கிஃப்டட் அப்படின்னு சொல்லுவேன். ரிஷபராசிக்காரர்கள் வரம் வாய்க்கப்பட்டவர்கள் அப்படிங்கறத நான் இங்க வலியுறுத்துறேன். எப்படி அப்படின்னா, உங்களுக்கு வேலையினுடைய நிரந்தரமானது இல்லாமல் இருந்தது. சனியினுடைய வரவு, சனி லக்னத்தை பார்க்கறதுனால இருக்கிற வேலையில திருப்தி இல்லை, ஒரு அதிருப்தி, எல்லாருமே நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். சித்திரை மாசம் பிறந்த உடனே அதெல்லாம் ஊர்ஜிதமாகும். இரண்டால் 4க்குண்டான் 12ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். 4ஆம் இடத்துல கேத்து இருக்கிறார். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பல குழப்படிகளை பண்ணினாலும் உங்களுடைய டேலண்ட்டும் உங்களுடைய நன்மதிப்பும் எதுவுமே பாதிக்கப்படலை. ஆனா உள் கட்டமைப்பை மட்டும் சைக்கலாஜிக்கலா கொஞ்சம் ஒரு மாதிரியான டிப்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கிறது. பட் ஸ்டில் உங்களுடைய வார்த்தைகளுக்கு பெருமை இருக்கிறது, மகிமை இருக்கிறது, சக்தி இருக்கிறது, பவரும் இருக்கிறது. அதனால அதை புரிஞ்சுக்கணும். கமெண்ட்ஸ் எல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுங்க. இல்லையா, கமெண்ட்ஸ் வாங்கினா அப்படியே முழுங்கி விடுங்கள். உங்களுடைய ஜாப் பண்ற இடத்துல நீங்கள் உண்டு, உங்களுடைய காரியம் உண்டு. யாரை பத்தியும் நீங்க கவலைப்படாம நீங்க போயிட்டே இருங்க. ஜாபை விடணும் அப்படின்னாக்கா எப்போ விடணும் அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு மேல. அதுக்கு முன்னாடி ஜாப்பை விட்டுட வேண்டாம். அது என்னதான் ஆட்டங்கண்டினாலும். ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு விதத்துல நன்மையே, உங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் கிடைக்கும். அப்படியே உங்களுக்கு வேலை போயிட்டாலும் அந்த வேலை நிரந்தரமாக வேறொரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஆனா நீங்களாக அந்த வேலையை விட்டுட்டு வெளியில வரக்கூடாது. இது ஒண்ணு. ஒர்க் பண்ற இடத்துல பாஸ் உங்க மேல நன்மதிப்பு வைத்து கொண்டு இருப்பார். அதை ஷேக் பண்றதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவான். நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அவர்களை பத்தி கூட ஜாப் இவர்கிட்ட பாஸ் கிட்ட பேசாம உங்களுடைய ஜாப் என்னமோ இதை நீங்க பாருங்க. எல்லா ஃபீல்டுலையும் இருக்கு. முக்கியமாக டேட்டா மற்றும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டவர்கள், இன்ஜினியரிங், கட்டட சம்பந்தப்பட்டது, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது, அரசு உத்தியோக சம்பந்தப்பட்டது, எல்லாருக்குமே சேலஞ்சு. பராபகம் என்றால் உயர் பதவிகளை பெறுவது, உயர் விஷயங்களை நாடுவது, அதில்
திருப்தி காணுவது அப்படிங்கிற மாதிரி. அதனால கண்டிப்பாக இந்த வருஷம் என்பது உங்களுக்கு ஒரு அதிருஷ்டத்தை நல்கக்கூடிய வருஷம் தான் ஜாபை பொறுத்த வரைக்கும். சரி, சொந்த தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனான்ஸ் வைத்து நடத்துபவர்களுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தாலும் கடன் பெறுவதோ அல்லது கடன் கொடுப்பதோ வட்டிக்கு விடுவதோ அல்லது ஒரு பெரிய ஒரு பண பரிவர்த்தனைகள் பண்ணுவது எதுக்குமே தடை கிடையாது. ஆனால் உங்களுடைய சோம்பேறித்தனம் அதற்கு வில்லனாக அமையக்கூடாது. ஆக இந்த மாதிரியான திடீர் பண வரவு இது எல்லாமே ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கிறது. ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல் வியாபாரிகளுக்கு நல்ல வாய்ப்புகளாக அமைகிறது. இப்ப கூட வியாபாரிகளுக்கு தன விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சித்திரை மாதம் முடிந்த உடனே கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். ஆனால் இந்த வியாபாரிகளுக்கு தன்னுடைய நிறுவனத்தை வழி நடத்தக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த இடங்கள், அதை மட்டும் நீங்க ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கால் ராகுவோ அல்லது கேத்துவோ நடந்தால் கண்டிப்பாக உங்களுடைய நிறுவனத்தினுடைய அந்த இடத்தை மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஆனால் அது எப்ப நீங்க மாற்றலாம் அப்படின்னாக்கா, சித்திரையில மாற்றக்கூடாது. ஏனென்றால் சூரியன் உச்சமாக இருந்தாலும் அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறார், 4க்கு உண்டானவன். அது கொஞ்சம் சரி வராது. ஏனென்றால் கேத்துவனுடைய சேர்க்கை என்பது சிம்மத்துக்கு சரியில்லை. அதனால அந்த இடம் மாற்றுவதும் வைகாசியில மாற்றிக்கலாம். ஆடி மாசம் நம்ம மாற்ற போறது இல்லை. ஆனாலும் என்னுடைய கணிப்பு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் மாற்றிக்கொள்ளுங்கள். அதே போல வீடு மாற வேண்டும் அப்படிங்கிறவர்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஜூன் மாதத்திற்கு பிறகு மாறிக்கொள்ளலாம். இப்ப சொந்த தொழில் அமைத்திருப்பவர்கள் அத்தனையுமே ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் காட்டில் மழை. ரிஷப ராசி அன்பர்கள்ல கிருத்திகா, ரோகிணி, மிருகசிரா இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த வருஷம் ஜூன் 2ல இருந்து அக்டோபர் 31 வரைக்கும் காட்டில் மழை அப்படின்னு சொன்னா மிக இல்லை. ஏனென்றால் உங்களுடைய தொழிலுக்கு மிக மிக ஏற்ற ஒரு அமைப்பு. குரு உச்சமடைந்து தர்ம கர்மாதிபதி ஆகிய சனி 11ஆம் இடத்துல இருக்கிறார். தன்னோட வீட்டுல இருக்கிறவரை பார்க்கிறார். கண்டிப்பாக தொழில் அதிபர்களாக மாறக்கூடிய யோகம். சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் பெரிய பெரிய பதவிகளை வகிப்பது, உங்களுடைய ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களுடைய படைப்புகள் ஆகட்டும், எல்லா படைப்பாளிகளுக்குமே இது ஒரு பெரிய பெஞ்ச் மார்க். அதே போல குறிப்பாக கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு கவர்மெண்ட்ல என்ன விஷயங்கள் இருந்தாலும் அது கிடுகிடுன்னு நடந்துடும். அதற்கு பிறகு அக்டோபருக்கு பிறகும் கூட குரு சிம்மத்துக்கு தான் போகிறார். கேளுமை யோகம், சொத்துக்கள் வாங்குவது, பிறகு நிறைய விஷயங்கள் வியாபாரங்கள் புது புது கிளைகள் உருவாகுவது, நிறைய வருமானத்துக்கு உண்டான வழி ஏற்படுவது, இந்த மாதிரியாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் எனிமையாகிய குரு. உங்களுடைய ராசிக்கு குரு நல்லவரே கிடையாது. ஓப்பனா சொல்லப்போனா தான் குரு அப்படியே அனைத்து நன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல பிளானட் அப்படின்னாக்கா, எனக்கு தெரிஞ்சு குரு சில பேருக்கெல்லாம் பெரிய பெரிய லாஸை சந்திச்சு ஆக்சிடென்ட் ஆகி வியாதிகளை படுக்கையாகி, ஏனென்றால் 8க்கு உண்டானவன் 11க்கு உண்டானவன். ரைட்டு, வியாபாரத்தை கொடுப்பார், ஆரோக்கியத்தை பிடுங்கிடுவார், இல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து வியாபாரத்தை பிடுங்கிடுவார். ஆனால் அந்த குரு உங்களுக்கு தீமை செய்ய முடியாத நன்மை செய்யக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறார். கேளுமை யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு அக்டோபருக்கு மேல் வருகிறது. அதுல ஜாப் பண்ணுபவர்களாக இருக்கட்டும் அல்லது தொழில் செய்பவர்களாக இருக்கட்டும், 2 பேருக்குமே அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம். அதனால நீங்க தான் பிளான் பண்ணணும். எப்ப பிளான் பண்ணணும் அப்படின்னா, சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதான் சொல்றேன் இல்லையா, உங்களுக்கு ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கணும், ஒரு சைட்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னாலும் ரிஷபராசிக்காரர்கள் மே மாதத்துல திங்க் பண்ண ஆரம்பிங்க. ஜூன்ல எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அது கண்டிப்பாக அக்டோபருக்கு மேல நல்ல ஒரு ஃப்ரெக்டிஃபை ஆகும் உங்களுக்கு. அதனால இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆக்சுவலி சொல்ல போனா சனியினுடைய ஸ்திதி நல்ல நிலைமையில் இருக்கிறது. அதனால அதை பயன்படுத்துங்கள் உங்களுக்கு. பிறகு உறவுகள்ல எந்த உறவுகள்ல சிக்கல் இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கு சரியாகிவிடும். முக்கியமாக குடும்பம் அமைவது, முதல்ல இருந்தே திருமண யோகம் நிறைய இருக்கிறது. பிறகு காதல் திருமணத்துக்கு ஏற்பாடுகள் நடக்கும். இதே சனி தன்னுடைய வயதில் மூத்தவர்களை காதல் பண்ண வைப்பார். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதன் பிறகு வெளிநாடுகளில் வாழக்கூடிய அல்லது நம் நாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு மனிதர்களையோ அல்லது பக்கத்து ஸ்டேட்ல அந்த மாதிரி வேறு பாஷை பேசுபவர்கள், அவர்களுடன் நட்பு ஏற்பட்டு அது வாழ்க்கை துணையாக மாறக்கூடிய யோகம் இருக்கிறது. ஜூனுக்கு அப்புறம் குழந்தை வரத்துக்கு அவ்வளவு ஒரு நன்மை இருக்கிறது. அதனால திருமண உறவாகட்டும், பிறகு பிசினஸ் உறவாகட்டும், பிசினஸ் உறவும் கூட அக்டோபருக்கு அப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப் சேர்க்கணுமா, அக்டோபருக்கு அப்புறம் நல்ல பார்ட்னர்ஸ் கிடைப்பார்கள். ஒர்க்கர்ஸ் நல்ல கிடைக்கும், நல்ல ஒரு செட்டப் கிடைக்கும். அதாவது
ரிஷபராசிக்காரர்களுக்கு பராபவம் அப்படிங்கிறது ஒரு தனிக்காட்டு ராஜா, எனக்கென்று ஒரு தனி வழி அப்படின்னு ஒரு வழிவகுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. ஒரு பெரிய சமாச்சாரம். ஆனால் சனியினுடைய கொஞ்சம் தீமைகளும் இருக்கும். ஏன்னா சனி வந்து 11ஆம் வீட்டில் அவர் உட்காருகிறார் அப்படின்னாக்கா 5ஆம் வீட்டை பார்ப்பார். 5ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து புத்தி பூர்வமாக நம்ம யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம். அது வந்து புதனுடைய இடம். அப்போ இந்த வருமானத்துல வந்து கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இல்லை அப்படின்னாக்கா கிடுகிடுன்னு செலவு பண்ண வச்சிருவார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சோம்பலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த வருஷம் முழுவதுமே, அதாவது குரு உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறார் அப்படின்னாலும் புதனுடைய அமைப்பை பார்க்கணும். புதன் வந்து இப்போ அதாவது சூரியனோட சேர்ந்து பிரயாணிக்கும் போது சனியை தாண்டி சுக்கிரனை தாண்டி வரும்பொழுது முதல் 3 மாதங்கள் வந்து மாணவர்களுக்கு அவ்வளவு ஒரு சௌக்கியமா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதுலேயும் கூட குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் ஒரு கலக்கமும் பீதியும் பயமும் அல்லது வந்து அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை செட் ஆகாமல் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நல்லபடியாக அந்த அந்த முதல் ஒரு இனிஷியல் 3 மாதம் தான். அதுக்கப்புறம் நல்லபடியாக அவர்களுக்கு நினைத்த பிரகாரம் ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். உதவித்தொகைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஊக்கத்தொகை, உதவித்தொகை எல்லாமே கிடைக்கும். மேலும் எல்லா விதமான படிப்பாளர்களுக்குமே இந்த வருஷம் வந்து நீங்க பிரில்லியன்ட் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க அந்த பேர் வாங்குவீங்க. அதுலயும் கூட குறிப்பாக ரசாயன சம்பந்தப்பட்ட கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிறகு வந்து எந்த விதமான சயின்ஸ் சம்பந்தப்பட்ட அஸ்ட்ரானமி சம்பந்தப்பட்ட ஏரோநாட்டிக்கல் சம்பந்தப்பட்ட பிறகு வந்து பிசினஸ் ரிலேட்டட் மீடியா சம்பந்தப்பட்ட அத்தனை படிப்புகளுக்குமே ஜம்முன்னு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இதுலேயும் கூட கொஞ்சம் இந்த ஏஐ சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, 4ஆம் இடத்துல கேத்து இருக்கும் இல்லையா, அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்துலேருந்து குருவனுடைய பார்வைனாக்கா பணம் தரக்கூடிய கல்விகளை நீங்கள் வந்து மேற்கொள்ள போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த உறவுகளில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இதெல்லாமே முதல்ல இருந்தே ஃபைட் பண்ணுங்க. ஆமாம், மே மாதம் உங்களுக்கு மே மாதத்துலேருந்தே ஃபைட் பண்ணுங்க. ஏனென்றால் இந்த குருவனுடைய அந்த பகைவனாகிய குருவனுடைய அனுகிரகம் இருக்கு. சித்திரை மாதம் விட்டுடுங்க. சித்திரை மாதம் வந்து உங்களுக்கு சுக்கிரன் வந்து சூரியனோட சேர்ந்து அவரு 12ல இருக்கிறார். அதனால லக்னாதிபதி உங்களுடைய ராசியாதிபதி 12ல இருக்கும்போது பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் தாராளமாக ஃபைட் பண்ணுங்க. உங்களுடைய கண்டிப்பாக எல்லா விதமான வம்பு வழக்கு விஷயங்கள்லாம் முடிஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்கு வந்து குருவும் ஃபேவரபிளாக இருக்கிறார், ராகுவுமே ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கிறார். சரி, என்ன ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம்ம இந்த வருஷத்துல, முக்கியமாக இந்த தமிழ் வருஷத்துல நம்ம எந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்னாக்கா, பிசினஸ் விஷயத்துல முடிவு எடுக்கும் போது நீங்க வந்து சனிக்கிழமையோ அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது தேய்பிறையில் வரும்போது, அதாவது தேய்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி என்றோ நீங்கள் வந்து முடிவெடுக்க கூடாது. இதுதான் இந்த விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையாக இருந்துட்டாலே போதும். சொத்துக்கள் ஏற்கனவே வாங்க போகிறீர்கள்னு சொல்லிட்டேன். வீடு வாங்க வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கு இப்போவே, அதாவது வந்து கொஞ்சம் லோன் எல்லாம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க, இப்போ பிளான் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு சொத்துக்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கும் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் முடிவெடுக்கலாம். அது வந்து சித்திரை மாதம் தவிர்த்துட்டு மற்ற மாதங்களில் வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். அப்புறம் வெளிநாடு போகணும் அப்படிங்கிறவர்கள் கண்டிப்பாக குருவனுடைய அமைப்பு, அதாவது 8க்குண்டானவன் இல்லையா, 8க்குண்டானவன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது இப்போவே அது ஒரு யோகம் தான். அப்பா அம்மாவனுடைய ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கிளிஷ்டங்கள் இருக்கும். அம்மாவனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். கொஞ்சம் தூரமாக பேரண்ட்ஸை விட்டு போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கு. இருந்தாலும் நிம்மதி குறைஞ்ச மாதிரி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைக்க முடியும். அந்த நிம்மதி குறைவுக்கும் கூட மகா கணபதியினுடைய மந்திரமாகிய ஓம் கம் கணபதையே நமகா அதை சொல்லுவோம். மேலும் அரசியல் பிரவேசமா எஸ்பெஷலி ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது. அரசியல் பிரவேசத்துல என்னென்றால் அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா உடனே ஒரு உயர் பதவி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ப்ரமோஷன்ஸ், எல்லாருக்குமே ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி. ரிஷபராசிக்காரர்களுக்கு குறிப்பாக நான் சொல்றது, மிருகசிரா நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக பதவி உயர்வு உண்டு. அது ஜூனுக்கு முன்னாடியே உண்டு. அப்படி இல்லைன்னாலும் குரு உச்சம் பெற்ற உடனே உயர் பதவி கண்டிப்பாக கிடைச்சிடும். வாழ்க்கையில ஒரு கௌரவமும் தன்னம்பிக்கையும் ஊக்கமும் இல்லை, வாழ்க்கையில ஒரு கௌரவமும் தன்னம்பிக்கையும், ஒரு நல்ல ஒரு வருஷம். அதாவது இந்த வருஷத்துல நான் வந்து என்னை உருவாக்கி கொள்ள முடியும், என்னுடைய கௌரவத்தையும் என்னுடைய டிக்னிட்டியும் நான் வந்து பெருக்கிக் கொள்ள முடியும், வளர்ச்சியை உண்மையிலேயே காண முடியும் அப்படின்னா
இந்த வருஷம் பராபவம் உங்களுக்கேற்ற உத்தமமான வருஷமாக இருக்கிறது. படிக்கற்களாக விளங்குகிறது பராபவம் ரிஷபராசி என்பவர்களுக்கு. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திற்கு லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாரம் புதன்கிழமை நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக மேன்மையை தரும். லக்ஷ்மி நரசிம்மராக இருந்தால் இன்னும் நல்ல பலன் உண்டு. குறிப்பாக மீடியா துறையில் இருப்பவர்கள், அதாவது அசாத்தியமான அரக்கத்தனமான ஒரு வளர்ச்சி வேணுமா அப்படின்னா, மாதம் ஒரு முறை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு லக்ஷ்மி நாராயண டெம்பிளில் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாலே நல்ல அசுர வளர்ச்சி கிடைக்கும். என்ன மாதிரியான காம்படிஷன் இருந்தாலும் மேலே வந்து விடலாம். மீடியா துறையில் இருப்பவர்கள், அதே போல படைப்பாளிகள், அது மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், அல்லது படத்தை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லது ஆக்டர்ஸாக கூட இருக்கட்டும், இந்த பாம்பு கிரகங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். உங்களுக்கு ராகுவோ கேத்துவோ போயிட்டு இருக்கிறது மகாதசை அப்படின்னாக்கா, ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை பிச்சு இதை சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சார்ட் அவுட் ஆகும். இந்த வருஷம் உங்களுக்கு வந்து பெஸ்ட் இயர்னு நான் சொல்லுவேன். சரி, இந்த வீடியோவில் இருந்து இந்த மாதம் இருந்து மாதந்தோறும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா, ரோகிணி, மிருகஷிரா ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாட்கள் எவைகள் அப்படின்னு சொல்லி சிறு வீடியோவாக போட போகிறோம். அத்துடன் இந்த வீடியோவானது நிறைவு பெற இருக்கிறது. சரி, கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் 20, மே 4, மே 11, மே 13 ஆகிய இந்த 4 நாட்கள் மீண்டும் ரிப்பீட் பண்ற. கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள், அதாவது 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 3 பாதத்துக்காரர்களுக்கு ஏப்ரல் 20, மே 4, 11, 13. மறுபடியும் சொல்றேன், ஏப்ரல் 20, மே 4, மே 11, மே 13 ஆகிய இந்த 4 நாட்களும் நல்ல நாட்கள். அடுத்தது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது அனைத்து பாதத்தினருக்கும் ஏப்ரல் 23, ஏப்ரல் 30, மே 4, 8, 11, 13 6 நாட்கள் நல்ல நாட்கள். மறுபடியும் சொல்லிடுறேன், ஏப்ரல் 23, ஏப்ரல் 30, மே 4, மே 8, மே 11, மே 13 ஆகிய 6 நாட்கள். அடுத்தது மிருகஷிரா நட்சத்திரக்காரருக்கு முதல் 2 பாதத்தினருக்கு ஏப்ரல் 20, மே 4, மே 8, மே 11, மே 13. ஏப்ரல் 20, மே 4, மே 8, மே 11, மே 13 ஆகிய இந்த நாட்கள் நல்ல நாட்கள். நட்சத்திர வயசு வந்து நம்ம நல்ல காரியங்களை பார்த்து நல்ல நாட்கள்ல ஆரம்பிச்சோம்னாக்கா யாரும் நம்மை தடுக்க முடியாது. ஆகவே வெற்றிகள் பல குவித்து வீறு கொண்டு எழுந்து இந்த பராபவ ஆண்டில் பல சிகரங்களை நீங்கள் தொட வேண்டும். இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரி ஓம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.